வணக்கம். எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படின்னு நம்புறேன். எல்லோருக்கும் அமாவாசை வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், நமஸ்காரங்கள் எல்லாத்தையும் தெரிவிச்சுட்டு எல்லாருக்கும் அமாவாசைனா ஒரு ஸ்டாண்டர்டான மெதுவாக தான் இருக்கும். என்ன சமையல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனல்ல நிறைய நியூ வெர்ஷன் ஆஃப் ஷார்ட்ஸை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதுல ஸ்லோகமும் அதன அர்த்தமும்ல 108 ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தலங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் 9 மணிக்கு கார்த்தால. அதுக்கப்புறமா பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் ரெசிபி வரும், மினி பிளாக்ஸ் வரும், அண்ட் பேசலாம் வாங்கக்கு நீங்க கொடுக்குற அப்ரிசியேஷன் வாவ். எனக்கே என்னை பத்தி நிறைய விஷயங்கள் இப்பதான் புரியுது. பரவாயில்லையே, இது முன்னாலே ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். லாங் வீடியோவையும் அப்பப்போ கொஞ்சம் பார்த்து கண்டுக்கங்கப்பா. வியூஸ் அதில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன சமையல்னு பார்ப்போமா? சுட சுட அன்னம் ஜோராக ரெடி ஆகிடுது. களத்துக்கான பருப்பு, அமாவாசனே வாழைக்காய், வாழைக்கான அமாவாசை. ஸோ வாழைக்காய் தேங்காய் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணினா கறி. இது பூஷணிக்காய் போட்டால் மோர் கூட்டு தான். மோரை வந்து கடைசியில் தான் ஊற்றி வச்சுருந்தேன். நம்ம சாப்பிடும்போது அப்படியே கலந்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக இப்போ கலந்தே காட்டுறேன். ஜோரான பூஷணிக்காய் மோர் கூட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா சாம்பார் மணக்க மணக்க இருக்குது. பூஷணிக்காவும் கடலையும் போட்ட சாம்பார். ஜோரான அமாவாசை சமையல் இதுதான். வாங்க சாப்பிடலாம். நட்பு தொடர பிரின்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.